திருவண்ணாமலை மாவட்டம் விஸ்வநாதபுரத்தைச் சேர்ந்த பிரபாகரன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. டிப்ளமோ இன் பார்மசி படித்த இவர் தொடக்கத்தில் செயற்கை உரங்களையும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தித்தான் விவசாயம் செய்திருக்கிறார். நம்மாழ்வார், சுபாஷ் பலேகர் போன்றோரின் அறிவுரைகளை நேரில் கேட்டதனால் இயற்கை விவசாயத்தின் மீது இவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்து வந்த காலங்களில் கோவை மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் அவர்களின் உயிர் ஆற்றல் வேளாண்மை பற்றி கேள்விப்பட்டதுடன் அவரிடம் பயிற்சி பெற்று அதையும் பயிர் சாகுபடியில் செயல்படுத்தி வருகிறார். பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு மிக சிறப்பாக விவசாயம் செய்து வரும் பிரபாகரன் அவர்களின் கருத்துக்களை பார்ப்போம் வாருங்கள். நான் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கேன். அப்பா 1996 இறந்துட்டார். அதுக்கப்புறமா என் விவசாயத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை. விவசாயம் பண்ணப்போ என்கிட்ட போதுமான பொருளாதார வசதி இல்லை. ரசாயன விவசாயம் பண்ணுறப்போ பொருளாதார வசதி இல்லாதப்போ மாற்று வழி ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடினப்போ 2005 டேனிஷ் மிஷன் ஸ்கூலில், திருவண்ணாமலையில் இருக்கிற டேனிஷ் மிஷன் ஸ்கூலில் நம்மாழ்வார் ஐயா வந்திருந்தார். அவர் பலதானிய விதைப்பு அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு உரமே தேவைப்படாது, ரசாயன உரம் அதிகமாக தேவைப்படாது, பஞ்சகாவியம் அதுக்கப்புறமா இந்த ஈயம் கரைசல் இதெல்லாம் பயன்படுத்துகிறீங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் நான் 2007 ஈரோடில் ஜீரோ பட்ஜெட் கிளாஸ் நடந்தது, சுபாஷ் பலேகர் ஐயாவோட கிளாஸு. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறப்போ அந்த பயிற்சிக்கு வகுப்புக்கு அப்புறமா தான் இந்த இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பித்தேன். முழு மூச்சில் செய்ய ஆரம்பித்தேன் 2007 இப்போது 14 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். 2012 ஐயா நவநீத கிருஷ்ணன் ஐயாவுடைய தொடர்பு கிடச்சிது. அவருடைய உயிராற்றல் வேளாண்மையை அப்போது எனக்கு அறிமுகப்படுத்தினார் நண்பர் ஒருத்தர். அப்போ அதோட சிறப்பை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கினப்போ நான் ஐயா கிட்டேருந்து இடுபொருட்களை வாங்கி பயன்படுத்திகிட்டு இருந்தேன். சாண மூலிகை உரம், அப்புறமா கொம்பு சாண உரம், கொம்பு சிலிக்கா உரம் இதெல்லாமே பயன்படுத்தினேன். ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம் எல்லாமே தயார் பண்ணுறேன். மீன் அமிலம் எல்லா இடுப்பொருட்களையும் தயார் பண்ணுறேன். என்னோடய இடத்துலேயே இப்போ 1 வருஷ காலமாக இப்போ சிபிபி அப்படின்ற சாண மூலிகை உரமும் ஒரு 1000 கொம்புக்கு மேலே கொம்பு புதைச்சிருக்கேன். இந்த கொம்பு ஐயா கிட்டேருந்து ஒரு 20 கிலோ கொம்பு வாங்கினேன். பாக்கி இருக்கிறதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஸ்லாட்டர்லேருந்து கண்டு போட்ட பசுமாட்டு கொம்புங்களை கலெக்ட் பண்ணி ஒரு 1000 கொம்பு புதைச்சிருக்கேங்க. இதில் கொம்பு சிலிக்காவும் புதைச்சிருக்கேன், கொம்பு சாண உரமும் புதைச்சிருக்கேன். கொம்பு சாண உரம் செப்டம்பர்லேருந்து புதைக்கலாங்க. செப்டம்பர்லேருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரிக்கு அப்புறமா எடுக்கலாங்க. இந்த கொம்பு சாண உரம் ஏறக்குறைய ஒரு 120 நாள்லேருந்து 180 நாள் வரலும் இருக்கலாங்க. கொம்பு சின்னதாக இருந்துச்சுன்னா 120 நாளுங்க. கொம்பு பெருசாக இருந்ததுன்னா 160 நாள், 80 நாள் அந்த மாதிரி எடுக்கலாங்க. கீழ்நோக்கு நாளில் வேருக்குண்டான ராசியில் அந்த கொம்பை எடுத்து அந்த கொம்பு சாண உரத்தை சேகாரம் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு ஏக்கருக்கு கொம்பு சாண உரம் 50 கிராம் போதுமானதுங்க. ஒரு ஏக்கருக்கு கொம்பு சாண உரம் 50 கிராமும், சாண மூலிகை உரம் அப்படிங்கிற சிபிபி 1 கிலோவும் போதுமானது. ஒரு ஏக்கருக்கு உரமே அவ்வளோதான். இதை ஒரு 16 லிட்டர் தண்ணியில் எடுத்து இடம் வளமாக தண்ணியில் நல்லா கலக்கி நிலத்தில் ஃபுல்லாக தொடப்பம் அல்லது ஸ்ப்ரேயரில் எடுத்து நம்ம தெளித்து விட்டுறலாங்க. தெளித்து விட்டு நம்ம பயிர் நிலத்தை ஓட்டுறதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணலாம். அப்புறம் பயிர் வச்சதுக்கப்புறமா மாதத்துக்கு ஒரு டைம் இதை பண்ணிகிட்டே இருக்கலாம். மாதத்தில் மேல் நோக்கு நாளில் வேருக்குண்டான நாளில் கீழே வேருக்கு கொடுக்குறதுனாக்கா சிபிபி இந்த கொம்பு சாண உரத்தையும் இதே மாதிரி டைனமிஸ் பண்ணி மாதம் ஒருக்க கொடுக்கலாங்க. அப்புறம் இந்த சிபிபி கொம்பு சாண உரத்தையே தனிமையாக இலை வழியாக கொடுக்கணும் அப்படின்றப்ப தனியாக கொடுக்காம நிறைய நியூட்ரியண்ட்டுக்காக நம்ம மீன் அமிலம் இருக்குது இல்லைங்களா, மீன் திரவ உரம், அதை கூட இதை கலந்து அது கூட டைனமிஸ் பண்ணி 1 மணி நேரம் டைனமிஸ் பண்ணி ஒரு நாள் வச்சுருந்து மறுநாள் காலையில் ஸ்ப்ரே பண்ணிடலாங்க. மேல் நோக்கு நாளில் ஏதாவது ஒரு நாளில் நம்ம பயன்படுத்தலாங்க. அதுக்கப்புறமா இந்த இடுபொருட்கள்லாம் ஐயா 2013 அவரோட தோட்டத்திலே பயிற்சி வச்சுருந்தாருங்க. அப்போ ஒரு 20 விவசாயிகளை கூப்பிட்டு பயிற்சி வச்சுருந்தார். இதில் ஊட்டியில் இருக்கிற மகேஷ் மேல்வின் சார் அவர் எல்லாமே கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் அப்போ இடுபொருள் தயாரிக்கிற அந்த இதுவும் இல்லாமல் இருந்தது. சிவா ஆர்கானிக்ஸ் குழு மூலமாக அந்த விழிப்புணர்வு இந்த கொரோனா காலகட்டத்தில் அப்போ இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துறதை விட நம்ம சொந்தமாக பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், நம்ம பகுதியில் இருக்கிற விவசாயிங்களுக்கு கொடுக்கலாம், இடுபொருட்களை கொடுக்கலாம் அப்படின்ற நல்ல நோக்கத்துலேயும் நான் என்ன பண்ணேன், சாண மூலிகை உரத்தையும் சிபிபி, கொம்பு சாண உரம், கொம்பு சிலிக்கா உரம் இது எல்லாமே தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் கம்போஸ்ட்டு கூட தயார் பண்ணேங்க. பயோடைனமிக் கம்போஸ்ட்டு ஒரு நிலத்துக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள் ஃபஸ்ட்டு பலதானிய விதைப்பு, ரெண்டாவது பயோடைனமிக் கம்போஸ்ட்டு. இது ரெண்டுமே நிலத்தோட வளங்களை அதிகம் பண்ணுறதுங்க. சாண மூலிகை உரம் அப்படிங்கிற சிபிபி தயார் பண்ணுறது
60 கிலோ பசுமாட்டோட சாணம், பச்சை சாணம், அந்த சாணத்தை எடுத்துகிட்டு அது கூட வந்து ராக் பாஸ்பேட் அப்படிங்கிற கல் தூள் ஒரு 300 கிராமோ அல்லது போர் மண் ஒரு 300 கிராமோ, முட்டை ஓடு இருக்குது இல்லைங்களா, நாட்டுக்கோழி முட்டையோ இல்லை பிராய்லர் கோழி முட்டையோ ஏதோ ஒரு முட்டை ஓடு காய வச்சு பவுடர் பண்ணி அதை அரைச்சி அது 300 கிராம், இது 300 கிராமு ப்ளஸ் 60 கிலோ சாணம். இதை வந்து நல்லா பிசையணும். 1 மணி நேரம் பரோட்டா மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறமா வந்து இந்த சிபிபி தயார் பண்ணுறதுக்காக வடக்கு தெற்காக கொட்டா போட்டிருக்குறேங்க. இதுக்குள்ளார 120 நாள் இருக்கணுங்க. சிபிபி 4 மாதம் இருக்கணும். இதில் வந்து கீழ்நோக்கு நாளில் வேருக்குண்டான நாளில் இந்த சாண மூலிகை உரம் சிபிபி வந்து தயார் பண்ணணுங்க. தயார் பண்ணி இல்லை சந்திரன் எதிர் சனி அப்படிங்கிற நாள்லேயும் தயார் பண்ணலாங்க. சிறப்பு 502லேருந்து 507 வரலும் இருக்கிற இடுபொருள்களை வந்து அதில் பயன்படுத்தணுங்க. அதில் ஒரு 5 ஓட்டை போட்டு 502, 503, 504, 505 அப்படிங்கிற அந்த இடுபொருள்லாம் போட்டு 506 அதெல்லாம் போட்டு 507 வந்து கரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் டைனமிஸ் பண்ணிவிட்டு யாரோங்கிற மரப்பட்டையிலேருந்து எடுக்கிற மூலிகையும் 502, அப்புறம் டேண்டிலியன், அதுக்கப்புறம் நெட்டிலிங், அதுக்கப்புறமா வந்து சில மூலிகைகள்லாம் 502, 503, 504, 506 இடுபொருட்களை வந்து இந்த சாண மூலிகை உரத்தில் பயன்படுத்தணுங்க. பயன்படுத்திட்டு அது ஐயா கிட்டேருந்து தான் வாங்குறேங்க. ஒரு தொட்டிக்கு ஒரு 300 ரூபா காஸ்ட் செலவாகுங்க. அந்த இடுபொருட்களை போட்டு பயன்படுத்திட்டு மேலே வந்து கோணிப்பை போட்டு மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சுட்டு ஈரம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணினே வரணும். அப்புறம் ஒரு 20-30 நாள் கழித்து அந்த சாணத்தை மேலே கீழே வந்து நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு கலரி விட்டுட்டு தூள் தூளாக உடச்சி விட்டுட்டு பிறகு திரும்பவும் வந்து அதே மாதிரி ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணினே வரணும். அந்த சாண மூலிகை உரம் வந்து கட்டியாக இல்லாமல் நல்லா வந்து புட்டு வந்து பவுடர் மாதிரி நல்லா வச்சுக்கணுங்க. ஈரப்பதம் வந்து புட்டு மாவு பதத்தில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து ஈரம் போகவும் கூடாது, ஈரம் கம்மியாகவும் ஆகக்கூடாதுங்க. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி சாண மூலிகை உரம் 120 நாளில் தயார் பண்ணலாம். அந்த தயாரான சாண மூலிகை உரத்தை எடுத்துகிட்டு வேருக்குண்டான நாளில் திரும்ப ஹார்வெஸ்ட் பண்ணி பிளாஸ்டிக் பேரல் இல்லை பானை அந்த மாதிரி இடத்துல வந்து எடுத்து வச்சிடலாங்க. இது கொம்பு சாண உரம் வந்து வெறும் பசுமாட்டோட கொம்பு எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து மழை காலத்துக்கு முன்னாடி அந்த கொம்பை வந்து சுரண்டிட்டு பெயிண்டெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு அந்த கொம்பில் வந்து பசுமாட்டோட சாணி எடுத்துன்னு வந்து பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பிசைஞ்சிட்டு அந்த சாணியை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி அந்த சாணி அந்த கொம்புக்குள்ளார போட்டு குச்சி வச்சு எல்லாம் அந்த ஓட்டையெல்லாம் நிரப்பி அதுக்கப்புறமா வடக்கு புறமாக பார்த்து கொம்பு நுனி வந்து வடக்கு புறமாக நிற்கிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து கம்போஸ்ட்டு ஒரு 1/2 அடி அளவுக்கு போட்டு ஒரு கொம்புக்கும் இன்னொரு கொம்புக்கும் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு ஒரு கொம்பு இன்னொரு கொம்பு டச் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை வந்து வைக்கணுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து முழுமையாக கம்போஸ்ட்டும் போடலாம். கம்போஸ்ட்டு போட்டுட்டு மேலே வந்து ஒரு அரை அடி அளவுக்கு மேலே மண்ணும் போட்டுடலாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணலாங்க. இது வந்து குறைஞ்சபட்சம் 4 மாதமோ அதிகபட்சம் 6 மாதம் இருந்தால் போதுமானதுங்க. இந்த கொம்பு சாண உரம் தயாராகிடுது. இந்த கொம்பு சாண உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு 50 கிராம் பயன்படுத்தினா போதுமானதுங்க. பயோடைனமிக் ப்ரிப்ரேஷனில் இந்த கொம்பு சாண உரமும் அப்புறம் கொம்பு சிலிக்கா வந்து குவார்ட்ஸ் சிலிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க, படிக்கக்கல். அந்த கல்லை உடச்சி பவுடர் ஆக்கி அந்த பவுடரை வந்து கொம்பில் பசுமாட்டோட கொம்பில் போட்டு இனி வரும் காலங்களில் அதாவது வந்து மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலத்தில் அதான் மார்ச்லேருந்து செப்டம்பருக்குள்ளே அந்த கொம்பு வந்து புதைக்கலாங்க. சார், இந்த சாண மூலிகை உரம் பயன்படுத்துகிறப்போ என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாண மூலிகை உரத்தில் விளைவிக்கிற விளைபொருளோட அந்த சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த செல்ஃப் லைஃப் வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக இருக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ தக்காளிலாம் பயிர் வைக்கிறேன்னா குறைஞ்சபட்சம் வித்தவுட் ஃப்ரீசரில் ஒரு 20 நாள் வச்சுருக்கலாங்க. அழுகாது, பழம் அழுகாது, கெடாதுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அதோட ஸ்பெஷல் வந்து பயோடைனமிக்கில் வந்து சுவை நல்லா இருக்குங்க. மற்ற இயற்கை விவசாயத்தில் விளையிற பொருளை விட பயோடைனமிக்கில் விளைஞ்ச விளைபொருட்கள் வந்து ரொம்ப அதிகமான சுவையில் இருக்குங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து பயோடைனமிக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எல்லா நாட்டிலையுமே பயன்படுத்துகிறாங்க. ஜெர்மன் எல்லா நாட்டிலையும், போலந்து எல்லா நாட்டிலையும் பயன்படுத்துகிறாங்க. இது நம்ம நாட்டிலேருந்து போனது தாங்க இந்த பயோடைனமிக் விவசாயம். இது அடையாறில் இருக்கிற தியாகரபிகல் சொசைட்டியிலேருந்து அந்த பயோடைனமிக் அசோசியேஷன் வந்து அவர் ரொடால்ஃப் ஸ்டெய்னர் வந்து இங்கேருந்து ஓலைச்சுவடி எடுத்துன்னு போயிட்டு அவங்க நாட்டில் வந்து இதை வந்து பயோடைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம விருட்ச ஆயுர்வேதத்தில் நம்ம சுரபாலர் எழுதின அந்த இதுதான் வந்து பயோடைனமிக் அப்படின்னு ஒரு பேர் வச்சு நம்ம நாட்டில் வந்து இதை விட்டுருக்குறாங்க. இது வந்து ரசாயன விவசாயத்துக்கு ஈக்குவலாக விளைச்சலை கொடுக்கக்கூடியது. நார்மலாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க
10ஆம் கிளாஸ் படித்த அளவுக்கு இருக்குன்னா நாலேஜ். அப்புறமா வந்து 0 பட்ஜெட் அப்படின்றப்போ 12ஆம் கிளாஸ் அளவுக்கு, காலேஜ் போகிற அளவுக்கு, பட்டம் வாங்குற அளவுக்கு அப்படின்ற மாதிரி படிப்பு அளவுக்கு போகிறப்போ, அந்த மாதிரி தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா இது 1 கிராமில் பயன்படுத்துகிற நுண்ணுயிரோட பார்த்திங்கன்னா பல கோடி நுண்ணுயிர் இருக்குங்க இந்த சிபிபியில். ஒரு நுண்ணுயிர் உரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா பாட்டிலில், 1 கிராமில் இருக்கிற அந்த மைக்ரோப்ஸும் அந்த 1 லிட்டரில் இருக்கிற மைக்ரோப்ஸும் ஈவனாக ஆகாதுங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ நுண்ணுயிர் வந்து பெருக்கும், பல கோடி நுண்ணுயிர் பெருக்கும் அதிகமாக இருக்குங்க இதில். இந்த கொம்பு சாண உரத்தில் இது பார்த்திங்கன்னா நல்ல ஃபங்கிசைடு, இது நல்ல பூஞ்சானங்களை வந்து இது பண்ணுற பூஞ்சான கொல்லியாக இதில் இருக்குங்க. பூஞ்சானங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் அந்த கொம்பு சாண உரத்தில். அந்த கொம்பு சாண உரம் பயன்படுத்துகிறப்போ பூஞ்சானம் நோய் பயிருக்கு வராமல் தடுக்குங்க கொம்பு சாண உரம். சிலிக்கா வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கா வந்து 1 ஏக்கருக்கு 4 கிராம் பயன்படுத்துகிறப்போ அந்த பயிரோட இலைகள் வந்து ரொம்ப நல்லா, அந்த துவாரங்கள் வந்து நல்லா அகலமாகவும், ஒளிச்சேர்க்கை நல்லா நடந்து, அந்த காய்களோட திரட்சியும் காய்களோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்குங்க சிலிக்கா பயன்படுத்துகிறப்போ. அதே மாதிரி மகசூலும் ரொம்ப நல்லா இருக்குங்க, பூச்சி தாக்குதலும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அந்த 4 கிராம் சிலிக்காவில் அவ்வளோ வேலை இருக்குங்க. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா அது ஃப்ளோஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து சாண மூலிகை உரத்தையும் சிபிபியும் அந்த இடுபொருட்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. அதாவது வந்து உறங்கும் நிலையில் இருக்கிற அந்த நுண்ணுயிரை வந்து பல மடங்காக அதை வந்து எழுப்பி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான இடம் தான் இது. கையில் கலக்கினா 1 மணி நேரம் கலக்கணும். இதில் கலக்கிறப்போ வந்து ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கருக்கு ஒரே டைமில் வந்து கலக்கணும். அப்படின்றப்ப இடவளமாக இதை கலக்கணும். இது அதுவே இடவளமாக கலங்கி போகிறப்போ அதோட வீரியம் வந்து அதிகப்படுத்துறது, நுண்ணுயிர்களோட வீரியத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த ஃப்ளோஃபார்ம் தொட்டிங்க. கருப்பு கவுனி சார் இதை நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி பலதானிய விதைப்பு விதைச்சி 45வது நாள் மடக்கி விடுறதுக்கு முன்னாடி கொம்பு சாணம் உரம் 50 கிராமும் சிபிபி அப்படின்ற சாண மூலிகை உரம் 1 கிலோவும் கலந்து டைனமைஸ் பண்ணி ஏக்கருக்கு 1 கிலோங்க சிபிபி சாண மூலிகை உரம், 50 கிராம் கொம்பு சாணம் உரங்க 1 ஏக்கருக்கு. இதை டைனமைஸ் பண்ணி நிலம் ஃபுல்லாக தெளித்து விட்டு பவர் டில்லரில் உழுதாச்சுங்க. உழுதுட்டு திரும்பவும் நடவு போடுறப்போ அதே மாதிரி தெளிச்சிட்டு நிலத்தை ஃபுல்லாக தெளித்து விட்டு நடவு பண்ணியாச்சுங்க. பிறகு மாதம் ஒருக்க வந்து அதே மாதிரியே கொடுத்துட்டு வரோம். நம்ம மூலிகை பூச்சி வெரைட்டியாக என்ன பயன்படுத்துகிறோன்னா எருக்கை இலை 20 கிலோவும், அப்புறமா வந்து பீனாரி சங்கு ஒரு 2 கிலோவும், அதுக்கப்புறமா உன்னிச்செடி ஒரு 2 கிலோவும், அதுக்கப்புறமா ஒரு 2 கிலோ தும்பை, 1 கிலோ துளசி, ஒரு 2 கிலோ கிளேரிசீடியா, ஒரு 2 கிலோ ஒத்தாமணி அப்படின்ற வேலிப்பருத்தி, இன்னும் ஒரு 2 கிலோ வந்து கற்பூரவள்ளி இலை ஒரு 2 கிலோ வெட்டி பேரலில் போட்டு 1 ஏக்கருக்கு தேவையான உரம் இவ்வளோ தாங்க. தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 4 நாள் கழித்து 5ஆவது நாள் ஸ்ப்ரே பண்ணிடலாங்க. வேர் வழியாக மாதத்துக்கு 2 டைம் ஜீவாமிர்தம் கொடுக்குறோங்க. அதே மாதிரி இலை வழியாக தெளிக்கிறதுக்கு நம்ம பஞ்சகாவியம் ஸ்ப்ரே பண்ணுறோங்க. அதே மாதிரி சிலிக்கா வந்து மாதம் வந்து 4 கிராம் கொம்பு சிலிக்கா மாதம் தெளிக்கிறேங்க. இவ்வளோதாங்க. இது இன்னும் 1 மாதத்துக்குள்ளே இது அறுவடை ரெடி ஆகிடுங்க. இந்த அரிசியோட ஸ்பெஷல் என்னென்னா, இது ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி. இது வந்து கருப்பு கவுனி. இந்த அரிசி வந்து எல்லா விதமான சத்துக்களும் அடங்கியிருக்கு. உயிராற்றல் வேளாண்மையில் இது இன்னும் சிறப்பாகவும் இன்னும் வீரியமாகவும் இருக்கும், இன்னும் சுவையாகவும் இருக்கும். இந்த அரிசி நார்ச்சத்துக்கள், எல்லா விதமான சத்துக்கள், நுண்ணூட்டம், பேரூட்டம் எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால இது மூட்டி வலி, கைகால் வலி, ஆண்மை குறைவு எல்லா விஷயத்துக்கும் இந்த மிகப்பெரிய தீர்வாக இருக்குது இந்த கருப்பு கவுனி. இது ரொம்ப ஜனங்க மத்தியில் ரொம்ப பிரபலியமான ரகங்க. இந்த ரக நெல்லை வந்து ஒரு 2 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேங்க உயிராற்றல் வேளாண்மையில். இயற்கை விவசாயத்துக்கு முழுமையான இடுபொருட்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து பசுமாட்டோட சாணம் தான் முக்கியமானது. அந்த பசுமாட்டோட சாணம் வந்து 8 மணி நேரத்துக்குள்ளே 30,000 கோடி நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் நாட்டு பசுமாட்டோடைய வயிற்றில் தான் வருது. இந்த பசுமாட்டுகள்லே வந்து 2 விதமாக இருக்குது. ஜெபு, லெமு அப்படின்னு சொல்லிட்டு. ஜெபுன்றது வந்து இயற்கையாக இருக்கிற நாட்டு மாடுகளோட இனங்கள். லெமுன்றது வந்து சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்ச கலப்பின மாடுகள். இந்த கலப்பின மாட்டுகள் மூலமாக வந்து உரங்களை வந்து நுண்ணுயிர் பெருக்கமும் இருக்காது, பால் குடிக்கிறவங்களுக்கு சக்கரை வியாதியும் வரும். நாட்டு மாடு வந்து 10 லிட்டரு 20 லிட்டர் கலக்கிற நாட்டு மாடுகள்லாம் இருக்குது. அந்தந்த பகுதியில் ஒவ்வொரு நாட்டு மாடும் இருக்குங்க. ஒவ்வொரு நாட்டு மாடும் வந்து ஒவ்வொரு சிறப்பு, அந்த பகுதியில் இருக்கிற வறட்சி ப்ளஸ் எல்லாமே தாங்கி வளரக்கூடியது. இதுக்கு வந்து கரம்பில் மேய்ஞ்சிட்டு வரும். அதுக்கப்புறமா வைக்கப்பில் கொஞ்சம் போடுவோம், அவ்வளோதாங்க. இதுக்கு பசுந்தீவனம்னு ரொம்ப பெருசாலாம் கொடுக்க மாட்டோம், கம்மியாக தான் கொடுக்குறோம்.
கம்போஸ்ட் பயோடைனமிக் கம்போஸ்ட் வந்து தயார் பண்ணுறது வந்து சிறப்பு. அது 70 நாள் 80 நாளுக்கு அப்புறமா வந்து நிலத்துக்கு தேவையான இடுபொருட்களை வந்து காஞ்ச சிறகுகளை அடியில் போட்டு, அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து சாணங்களை போட்டு ஒரு ஒரு அரை அடி அளவுக்கு சாணம் போட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு அரை அடி வந்து சாம்பல், நம்ம பதர் சுட்ட சாம்பலோ இல்லை கறி சாம்பலோ எந்த சாம்பல் கிடைக்குதோ அந்த சாம்பல் போடலாம். அதுக்கு மேலே திரும்பவும் வந்து நம்ம பண்ணையில் கிடைக்கிற இலைத்தழைகளை போடலாம், பச்சை இலைத்தழைகளை. அப்புறம் அது மேலே திரும்பவும் வந்து மக்கின எருவு திரும்பவும் அதே மாதிரி போட்டு 5 அடி உயரம் ஒரு கம்போஸ்ட் பெட்டை ரெடி பண்ணிவிட்டு, அகலம் வந்து ஒரு 5 அடி அகலமாகவும், நீட்டு வந்து எவ்வளோ நீட் வேணாலும் போகலாம். அந்த பெட்டு வந்து வடக்கு தெற்காக இருக்கணும், அதான் அதோட ஸ்பெஷலு. ஒரு 70 நாள்லேருந்து 100 நாளுக்குள்ளே கம்போஸ்ட் ரெடி ஆகிடும். அந்த கம்போஸ்ட்டை வந்து ஓட்டை போட்டு அங்கே 501லேருந்து 507 வரணும், 502லேருந்து 507 வரணும் இருக்கிற இடுபொருட்களை வந்து அதில் போடணும். அதுக்கப்புறமா அது எதுவும் கிடைக்கலன்ற பட்சத்தில் சாண மூலிகை உரம் ஒரு 2 கிலோவும், கொம்பு சாணம் உரம் ஒரு 100 கிராமும் டைனமைஸ் பண்ணி அதை கூட இந்த கம்போஸ்ட்டில் நம்ம வந்து தெளித்து விடலாம். தெளித்து விட்டு மீன் அமிலம் கூட அதில் ஊற்றலாம். எல்லாமே வந்து ஒரு 30 நாளுக்கு அப்புறமா கலப்பி விட்டு அதில் இருக்கிற குச்சி இலைத்தழைகள்லாம் மக்கிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அதில் இருக்க தேவையில்லாத இதெல்லாம் எடுத்து போட்டு தேவையானதை மட்டும் திரும்பவும் கிளறி விட்டோம்னா 50வது நாள் ஒரு டைமும் 70வது நாள் ஒரு டைமும் கிளறி விட்டோம்னா அதுக்கப்புறமா 70வது நாளுக்கு அப்புறம் நிலத்தில் போடலாம். நிலத்துக்கு தேவையான பேரூட்டங்களும் நுண்ணூட்டங்களும் கிடைக்கிறதுக்கு பயோடைனமிக் கம்போஸ்ட்டு ரொம்ப அவசியம். அப்புறம் பலதானிய விதைப்பும் ரொம்ப அவசியம். அப்படி போடுறப்போ என்ன நடக்குனாக்கா, நம்ம ரசாயன விவசாயத்தை தாண்டி நல்ல முறையில் சிறந்த முறையில் ஒரு தரமான காய்கறிகளிலிருந்து, பழங்கள்லேருந்து, கீரையிலிருந்து, பூக்கள்லேருந்து, அப்புறம் எண்ணெய் வித்துக்கள்லேருந்து, அதுக்கப்புறம் நெல்மணிகள்லேருந்து எல்லாமே இதில் உற்பத்தி பண்ண முடியும், தரமாக பயன்படுத்த முடியும். அப்போது நிலத்தில் வளங்கள் வந்து குறையவே குறையாது. எப்போவுமே இந்த மாதிரி கம்போஸ்ட்டையும் பலதானிய விதைப்பும் வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணினே இருக்கிறப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 10 டன் கொட்டலாங்க. கம்போஸ்ட் பயோடைனமிக் கம்போஸ்ட்டை ரெடி பண்ணி நம்ம போட்டோம்னா உயிராற்றல் வேளாண்மையில் அந்த கம்போஸ்ட்டை ரெடி பண்ணி போட்டுடலாம். மாடுகளுக்கு உணவே வந்து வைக்கோல் தான். அந்த வைக்கோல் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் அந்த கலப்பின நெல் ரகங்களை கண்டுபிடிச்சாங்க. அது மூலமாக தான் நோயை பரப்புனாங்க. இந்த மாடுங்க இல்லாமல் போயிடுச்சுன்னா உரம் தயார் பண்ண முடியாது. உரம் இல்லாமல் போயிடுச்சுன்னா ரசாயன உரம் போடுவோம். அந்த ரசாயன உரம் போடுறது மூலயமா வியாதிகளை கொண்டு வந்து அந்த வியாதிகளுக்கு தான் மருந்து வந்து இங்கிலீஷ் மருந்துங்களை கண்டுபிடிச்சி நிறைய ஆஸ்பத்திரிகளையும் மெடிக்கல் ஷாப்களையும் உருவாக்கியிருக்கிறாங்க. கேன்சர்லேருந்து, ஹார்ட் அட்டாக்லேருந்து, பிபிலேருந்து, சுகர்லேருந்து எல்லா விதமான நோய்களுக்கும் வந்து பரிசு வந்து ரசாயன உரம் தான். இது விவசாய தலையிலே விவசாயிங்களுக்கு தெரியாமல் பசுமை புரட்சின்ற பேரில் விவசாயிங்களுக்கு கொடுத்து மக்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய துரோகம். இது வந்து யாரும் பண்ண பாவம் இல்லை. மக்களுக்கு வந்து இன்றைக்கி நோய்வாய்ப்பட்டிருக்கிறது காரணமே வந்து இந்த முழுக்க ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால, ரசாயன கொல்லிகளை பயன்படுத்துறதுனாலே வர்ற விளைவு தான் மக்கள் எல்லாரும் நிறைய துன்பத்துக்கும் நிறைய கடன் பிரச்சனைக்கும் ஆளாயிருக்கிறாங்க. இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறப்போ நீடித்த வேளாண்மை பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த விதமான இடுபொருளும் அதிகமாக காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, நாமளே தயார் பண்ணிக்கலாம். உயர் விளைச்சல் நெல் ரகங்களிலும் இயற்கை விவசாய முறைகளை பின்பற்றி நல்ல மகசூல் எடுக்க முடியும் என்பது வேலூர் மாவட்டம் மேல்வல்லம் இயற்கை விவசாயி திரு இளமாறன் அவர்களின் கருத்து. இவரின் ஆடுதுறை 37 நெல் சாகுபடி குறித்த அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள். எங்களுக்கு சொந்தமாக விவசாய நிலங்கள் உள்ளது. மானாவரியா ஒரு ஏக்கரும், புஞ்சை நிலம் 3 ஏக்கரும் வைத்துள்ளோம். இதில் தொடர்ச்சியாக நாங்கள் பயிர்கள் செய்து வருகிறோம். நெல், வாழை, மஞ்சள் இதை செய்து வருகிறோம். மானாவரியில் நிலக்கடலை, கம்பு, கேழ்வரகு, துவரை, மொச்சை இவற்றை செய்து வருகிறோம். இதற்கு முன்னால் நாங்கள் விவசாயம் செய்யும்பொழுது ரசாயன உரங்களை பெரும்பாலும் பயன்படுத்தி உழுது வருகிறோம். தற்சமயம் என்னுடைய மனைவி கலைச்செல்வி அவர்கள் இயற்கை விவசாய குழுவில் உறுப்பினராக உள்ளார். இந்திய இயற்கை விவசாய வேளாண்மை தலைவர் திரு புருஷோத்தமன் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் குழுவில் அவர்கள் பயிற்சி பெற்றுள்ளார். அந்த பயிற்சியில் நான் சில இடங்களில் கலந்து கொண்டு அவர்கள் கூறும் சில கருத்துக்களையும் கேட்டறிந்தேன். அதன்படி விவசாயம் செய்யும்போது நமக்கு இடுபொருள் செலவு, ரசாயன உரத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளன. இப்பொழுது நான் நின்று கொண்டு இருக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வயல். இயற்கை விவசாயத்துக்காக தற்போது புருஷோத்தமன் சார் சொன்ன பிரகாரம் இயற்கை விவசாயத்தை நாங்கள் மாறி உள்ளோம். காலத்தே பயிர் செய்தால்
நல்ல மகசூல் பெறும் காலத்தில் பயிர் செய்தால்தான் எல்லாமே அடைய முடியும் என்பதற்கு இணங்க கார்த்தி பட்டத்தை தேர்ந்தெடுத்து இம்முறை கார்த்தி பட்டத்தில் கார்த்தி 1 முதல் 5 வரை உள்ள நாட்களில் நாற்று விடுவதற்காக ஏற்பாடு செய்தேன். அதில் தற்போது பயிரிட்டுள்ள நெல் பார்த்திங்கன்னா ஏடிடி 37. இது ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ வீதம் நாற்றுங்கால் தயார் செய்வதற்காக இயற்கையான முறையில் இங்கு எங்கள் கழனிக்கு அருகாமையில் உள்ள பசுந்தாள் உரமாகிய கொள்ளுக்காவாடு, தும்பத்தழை மற்றும் வேப்பிலை, வெப்பாளஞ்செடி இதையெல்லாம் பசுந்தாள் உரமாக தயார் பண்ணி அதை வயலில் இட்டு அதுடன் மாட்டுச்சாணமும் இட்டு அதை ஒரு வாரம் மக்க வைத்தோம். மக்க வைத்த பிறகு நாற்றங்கால் தயாரானது. நெல் ஏடிடி 37 நாற்று விடுவதற்காக 25 கிலோ நெல் விதையை தண்ணீரில் ஊற வைத்து மூணாங்கொம்பு என்று சொல்வார்கள். அந்த மூணாங்கொம்பு அதை எடுத்து வயலில், அதாவது மேட்டுப்பாத்தி அமைத்து அதை விதைத்தோம். பிறகு இன்று நாம் பார்ப்பது, இது நடவு நட்டு சரியாக 1 வாரம் ஆகிறது. இதற்கு முன்னாடி நடவு வயல் தயார் செய்வதற்காக 2 மாதத்துக்கு முன்பாக, அதாவது புரட்டாசி மாதம் முதல் வாரத்தில் பசுந்தாள் உரம் கொடுக்கக்கூடிய 9 வகை நவதானிய வகைகளை பயிரிட்டோம். 2 முறை உழவு செய்து, ஏனென்றால் அந்த சமயத்தில் தான் நமக்கு பருவமழை ஆரம்பமானது. அந்த பருவமழை பயன்படுத்தி 2 முறை வயலை உழவு செய்து அதில் அந்த நவதானியங்களை விதைத்தோம். விதைத்து நன்றாக மழையும் நமக்கு கை கொடுத்ததால் நன்றாக வளர்ந்து ஒரு 45 நாள்களில் பூக்கும் தருவாயில் வந்துவிட்டது. அதன் பிறகு அதை நன்றாக உழவு செய்த பிறகு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் மறு உழவு செய்யும்போது அது நன்றாக மண்ணில் கலந்து அதனுடைய தன்மையை மாறிவிட்டு இருந்தது, உரத்தோடு கூடி இருந்தது. மேலும் நடவு செய்வதற்கு 1 வாரம் முன்பாக அருகாமையில் உள்ள சில எளிதில் கிடைக்கக்கூடிய தழைகளை பயன்படுத்தி கடைசியாக அதையும் நிலத்தில் இட்டு உழுதோம். ஏனென்றால் அதை உழுவும்போது சகதி நடவு வயல் நன்றாக பழுத்து நடுவதற்காக நல்ல உரத்தோடு கூடிய அளவில் அது மெருகேற்றப்படுகிறது. அதனால் அதை உழுதோம். நடவு வயல் தயார் செய்த பிறகு நடவு செய்வதற்காக வேளாண்மைத்துறை இயக்குனர் புருஷோத்தமன் ஐயா அவர்களின் பரிந்துரைப்படி 1 ஜான் இடைவெளி விட்டு 1 அல்லது 2 நாற்றிற்கு மேல் நடவு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தி அதன்படி அதை நடவு செய்தோம். இப்போது நடவு செய்து உள்ள வயல் சரியாக 1 வாரம் ஆகிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு பூச்சி நோய்களோ இல்லை வேறு எந்த ஒரு தாக்கம் இல்லை. அப்படி தாக்கம் வந்தால் நுண்ணுயிர் கலவை கரைச்சல் நாங்கள் தயார் செய்து வைத்துள்ளோம். புருஷோத்தமன் ஐயா அவர்களின் பரிந்துரைப்படி 20 நாட்களுக்கு முன்பாக இலவசமாக பேரல் மற்றும் இடுபொருள் அதை கொடுத்து அதை கரைச்சலை தயார் செய்து வைத்துள்ளோம். அந்த கரைச்சலை நாங்கள் இன்னும் 1 வாரத்தில் பயன்படுத்த உள்ளோம். அதை பயன்படுத்தும் போது நாம் இதற்கு அதாவது பூச்சி மருந்து அடிக்கவோ இல்லை ஃபெர்டிலைசர் மேல் உரம் யூரியா போன்ற உரங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படாது என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி இதை நாங்கள் இப்போது பயிர் செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஊக்கத்தையும் இந்த உதவியையும் அரசாங்கம் மூலியமாக, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக செய்தால் இன்னும் மேன்மையாக இருக்கும், எல்லாருக்கும் ரீச் ஆகும். இதை எல்லாரும் நாம் பயன்படுத்தும் போது இயற்கை விவசாயத்திற்கு அனைவரும் கன்வெர்ட் ஆவார்கள். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதேபோல் இயற்கையான முறையில் பயிர் செய்யும் போது உணவில் நச்சுத்தன்மை குறைந்து ஆரோக்கியமான வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கைக்கும் நம் சந்ததியினரின் ஆரோக்கிய வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறி மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.